அழகே அழகு சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம அழகுமதியும் சுரேஷும் இருந்துட்டு கோமதியோட வீட்டில் இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ காரில் ஒரு பாட்டு போயிட்டுருக்கு. அந்த பாட்டு நம்ம சுரேஷ்க்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுண்டை இன்னும் கொஞ்சம் வைக்கிறீங்களா, பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாட்டை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் இருந்துட்டு இவர் பாட்டெல்லாம் கூட நல்லா கேட்பாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரவே பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷ் போலீஸ்னு வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சார் வந்திருக்கு, நீங்களும் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சுரேஷ் இருந்துட்டு அவங்களோட ஃபோன்லேயே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் சென்னைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோ நேரம் ஆகுமா, சரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் முதல்ல அவரை வேலை செய்ய விடுங்க, எவ்வளோ தான் அவர்கிட்டையும் நீங்கள் வேலையை வாங்கிட்டு இருப்பீங்க, அவர் ரோடை பார்த்து வண்டி ஓட்ட தேவை இல்லையா, அதுவும் ஸ்பீடாக வேறு போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்பீடாக போனாக்க நம்மளுக்கு வேலை இருக்கிறதுன்றதுனால மற்றவங்கள நம்ம பலி கொடுக்க முடியாது இல்லை, அதனால் மெதுவாக தான் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டியா, உன் லெக்சர் வேலைலாம் இங்கே தான் நீ ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இருக்குப்பா, அங்கே போனாக்க டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டியூட்டிக்கு போகிறவராக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தோடு கிளம்பியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்காக மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ இவ தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கவும், நீங்கள் அங்கே ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. வீட்டில் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதிரோட அப்பாவையே தனியாக வர சொல்லி அவர்கிட்ட விஷயத்த சொன்னீங்கல்ல, அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலேஜில் பாடம் நடத்துகிறவன் நீயே யோசிக்கிற போது ஒரு போலீஸ்காரன் நான் யோசிக்க மாட்டேனா, அதில் எத்தனை பேர் அந்த விஷயத்தை கேட்டு அப்செட் ஆகுவாங்க, அதை ஏற்றுப்பாங்க, என்ன மனநிலை இருப்பாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக அந்த டிரைவர் இருந்துட்டு அவருக்கு வேணுன்ற பொருளை வாங்குறதுக்கு போகும்போது, என்ன எதுக்கு எடுத்தாலையும் வேலை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலையும் நான் செய்கிற வேலையவே கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் இருந்துட்டு நான் அப்படி பேசல போதுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, சரி பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் சாப்பிட்டுட்டு போகலாம், நிப்பாட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லாவே இருக்கும் சார், நீங்கள் அதே ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல போய் நிப்பாட்டிடுறாங்க. நம்ம சுரேஷ் இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மதியம் போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே மெனு கார்டை இருக்குது. மதியம் இருந்துட்டு ஒரு மெனு கார்டை தர சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, 2 ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஒரு பிளேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதியம் இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண போதுமா, எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதா, ஏற்கனவே அங்கே வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம், பசியாக இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃப்ரைட் ரைஸே நல்லா தான் இருக்கும், நீ அதே சாப்பிடு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஃப்ரைட் ரைஸும் வந்துடுது. ஆனால் நம்ம மதி சாப்பிடவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. சுரேஷ் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை, சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு நான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீ சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாம போனால் என்ன, உனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணல, என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுரேஷ் கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காருக்கு போனால் திரும்பவும் நம்ம மதியம் இருந்துட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவரும் வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. உனக்கும் சேர்த்து தானே சாப்பாடு ஆர்டர் பண்ண, நீ அதை சாப்பிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சதுக்காக எல்லாரும் அதை சாப்பிடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. அண்ணன் என்ன வாங்கி கொடுத்தாலையும் அண்ணி ஒரு
அது வேணான்னு சொன்னதே கிடையாது. வாங்கி அண்ணனை சந்தோஷப்படுத்தி அவங்களும் சந்தோஷப்பட்டு அதை சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் நீ என்னடனா எதுக்கு எடுத்தாலையும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் குத்தம்லாம் சொல்ல கிடையாது, எனக்கு வேண்டாம் விட்டுற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி மதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு ராகவன் இருந்துட்டு பாப்பாவுக்கு உட்காந்து பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும், என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உன் சித்தி மதி இருக்கால, அவளை மாதிரி மட்டும் நீ என்றைக்கும் பேசிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பாவுக்கு சின்ன வயசு தானே, இப்போவே அவகிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லி கொடுக்கணுமா, அதுக்கான ஏஜ் வரும்போது அவளே கற்றுப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவளை விட்டுற முடியுமா, எந்தெந்த ஏஜில் என்னென்ன சொல்லி கொடுக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ராகவன் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோமதி அம்மா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப வீடே நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இப்போ என்னடனா வீடு வெறிச்சோடி போயிடுச்சு. எவ்வளோ நல்ல அம்மாவாக இருக்காங்கல்ல அவங்க. ஏன் என்னை பார்த்தா உனக்கு கொடுமைக்காரி மாதிரி தெரியுது, அவங்கள பார்த்தா மட்டும் உனக்கு நல்லவங்கள தெரியுதா? என்ன பொம்பளை அவங்க, கொஞ்சம் கூட மாமியார் என்ற கெத்து இல்லாமல் சின்ன பிள்ளை மாதிரி அவங்களோட சிரித்து சிரித்து பேசுகிறதும் அவங்க கூட சேர்ந்து எல்லாம் பண்ணுறதும் இதெல்லாம் நல்லாவ இருக்குது. ஒரு மாமியாருனா எப்படி இருக்கணும்னா அவங்க என்கிட்ட பார்த்து கற்றுக்கணும், இவங்களை பார்த்து மற்றவங்க யாருமே கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பற்றி தப்பாக பேசின உடனே மதி இருந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. துணியை வாஷிங் மிஷினில் போட்டையா, சாமானத்தை கழுவுனியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும்தான் மதிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜ் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அறமாக ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வேணா நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், பக்கத்தில் கோயிலை சாத்திடும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வெயிலாக இருக்குது, வேணா ஆட்டோ வர சொல்லட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படியே நடந்து பேசிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டை கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மலரை வர சொல்லி உனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்ல, நீ இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அப்போ நான் ட்ரை பண்ணும்போது கருப்பட்டி போட்டெல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன், அதுக்காக அந்த ஸ்வீட் வந்து பிடிக்கணுன்ற எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும் மலரு உனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மலரும் வேறு வழி இல்லாமல் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சாப்பிட்றாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.